நான் அந்த கவுன்சிலிங் வருவாங்க, மேரேஜ் கவுன்சிலிங். நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் மேரேஜ் கவுன்சிலிங் முன்னாடியே வருவாங்க என்கிட்ட. அவங்களுக்கு இதுதான் நான் வலியுறுத்தி சொல்லுவேன். பாருமா, கல்யாணம் பண்ணி போகிறீங்க, இதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆட்டம் இல்லை, ரொம்ப பொறுப்பான ஒரு பாதையில் நீங்கள் போக போகிறீங்க. உங்களுக்குள்ளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஒன்றை புரிஞ்சுப்போமா, திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் இல்லை, இட்ஸ் எ லைஃப் லாங் கமிட்மெண்ட். புரிஞ்சுக்கோங்க, லைஃப் லாங் கமிட்மெண்ட். இப்போது 2 பேர் இருக்காங்க, அவங்க பணம் முதலீடு பண்ணுறாங்க. ஒருத்தர் டெக்னாலஜி தெரியும், ஒருத்தர் கம்பெனி நடத்த தெரியும், பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, நடத்துகிறாங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரியும்பொழுது இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்துடும். ஏன்னா ஸ்டாக்கு, மிஷினு, வண்டிகள், பணம், பேங்க் பேலன்ஸு, இது பிரிச்சுப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த கார் இவர்கிட்டையும் இருக்கும், அவர்கிட்டையும் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் மேரேஜ்னு வரும்பொழுது, குழந்தைகள் வரும்பொழுது, அந்த குழந்தைகள் கஸ்டடி தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மெனி பீப்புள் கோ ஃபார் அ டைவர்ஸ் வித்தவுட் லுக்கிங் அட் தி லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன். இதில் முக்கியமாக என்ன பிரச்சனை வரும்னா, குழந்தைகள் யார்கிட்ட இருக்கணும், அப்பா கிட்டேயா அம்மா கிட்டேயா? இதில் நம்ம உரிமை என்ன, சட்டம் என்ன சொல்லுதுன்றதை பற்றி நம்ம தெளிவாக இருக்கணும். அண்மையில் 2-3 நாளைக்கு முன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2010 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2012 ஒரு குழந்தை பிறகுது. 3 வருஷத்துலேயே அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2015 மியூச்சுவல் கன்சென்ட்டோட டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட வளருது. அப்பா போய் கேட்குறாரு, எனக்கு அந்த குழந்தைய பர்மனெண்ட்டாக என்கிட்ட கொடுத்துடணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன, ரொம்ப முக்கியமான 2 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு படிக்கிறேன். கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் இஸ் ஆஃப் பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் சின்ஸ் மேரேஜ் இஸ் டிசால்வ்டு. இந்த திருமணம் முறிந்ததுனால குழந்தை யார்கிட்ட கஸ்டடின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸு இல்லை ப்ராப்பர்ட்டி திருப்பி கொடுக்கறது அதெல்லாம் அப்புறம். முதல்ல த சைல்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி, சேஃப்டி ஷுட் பி ப்ரொடெக்டட். அடுத்த லைனு, ஃபாதர் ஹேஸ் ஃபெயில்ட் டு ஷோ தி சைல்ட்ஸ் ஃபியூச்சர் வில் பி அஃபெக்டட் அண்ட் மே பி ஃபேஸிங் ஹார்ட்ஷிப் இஃப் லெஃப்ட் வித் தி மதர். அப்பா என்ன ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா, அவங்கள்ட்ட விட்டால் இந்த குழந்தைக்கு ஃப்யூச்சர் அஃபெக்ட் ஆகும்ன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலையே. அதனால் இந்த குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்கணும். நான் அந்த கவுன்சிலிங் வருவாங்க, மேரேஜ் கவுன்சிலிங். நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் மேரேஜ் கவுன்சிலிங் முன்னாடியே வருவாங்க என்கிட்ட. அவங்களுக்கு இதுதான் நான் வலியுறுத்தி சொல்லுவேன். பாருமா, கல்யாணம் பண்ணி போகிறீங்க, இதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆட்டம் இல்லை, ரொம்ப பொறுப்பான ஒரு பாதையில் நீங்கள் போக போகிறீங்க. உங்களுக்குள்ளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கணும் அப்படின்ட்டு. குழந்தைகள் வந்தாச்சுன்னா அவங்க தான் நமக்கு முக்கியம். அதனால் நம்ம உரிமை என்ன, சட்டம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பற்றி கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரும். இந்த பதிவுகளை நான் எதுக்காக போகிறேன்னா, இந்த சட்டம் உரிமைகள்லாம் சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். நமக்கு தெரியாது கோர்ட்லலாம் என்ன நடக்குதுன்னுட்டு. இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். உங்களுக்கு சட்டம் பற்றியோ உரிமை பற்றியோ உங்களுக்கு சந்தேகங்கள் தானே இருந்ததுன்னா, குழப்பம் இருந்ததுன்னா, மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ நீங்கள் போடலாம். அதை அங்கே பார்த்துட்டு அடுத்த எபிசோடு நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் மற்றவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.